கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னது கார்த்தியை கூட்டிட்டு வரேன்ட்டு போனாங்க. இன்னும் யாரும் கார்த்தியை கூட்டிட்டு வரலையே அப்படின்னு தீபா வேஷத்துல உட்காந்துருக்காங்க ரம்யா. அத்தை கார்த்தியை காணா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. எங்க கார்த்தின்னு கேட்குறாங்க மீனாட்சி. இல்லம்மா இப்போ வந்துருவான், ஃபோன் பேசிட்டு இருக்காங்கிறாங்க. என்னன்னாச்சு அது? இப்போ போய் போனை பேசிட்டு இருப்பாங்க, நேரம் ஆகிட்டே இருக்குதுல்லங்கிறாங்க. ஆமாங்க, ஒரு பிசினஸ் கால் பேசிட்டு வந்துருவான் இருங்கிறாங்க. ஜானகி தர்மலிங்கம் ரெண்டு பேரும் என்னங்க இது சம்மந்தி அம்மா முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமாங்கிறாங்க. எனக்கும் அப்படித்தான் தோணுது. சரி என்னதான் நடக்குதுன்னு நாமளும் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க தர்மலிங்கம். அத்தை முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு, திருமங்கலியத்தை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு தீபாவே சொல்றாங்க. ஐயோ ஆமாம்மா, பொண்ணு சொல்றதும் சரிதான், இந்தாங்க திருமங்கலியத்தை கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு கொடுக்குறாங்க. கோயிலில் ஒரு பொண்ணோட தாலியை அத்துக்கிட்டு திருட ஓடுறான், அவனை துரத்தி பிடிச்சி காட்டி எப்படியோ அந்த தாலியை வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்டே கொண்டு வந்து சேர்த்துறாங்க. சார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், உங்க பொண்டாட்டியோட சந்தோஷமா நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும் சார்னு வாழ்த்துறாங்க. நாளை ஆயிட்டே இருக்குதே, மாப்பிள்ளைய சீக்கிரமா வர சொல்லுங்கன்னு ஐயர் அவசரப்படுத்துறாங்க. இதோ இப்போ வந்துருவாங்கிறாங்க அபிராமி. என்னது கார்த்தியை வர சொல்லி சொன்னா அத்தை ஏதோ பதட்டமாவே இருக்காங்க. அப்ப கார்த்தி என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் மனசுல நினைக்கிறாங்க. ஆமா மீனாட்சி அம்பியா எங்க ரொம்ப நேரமா காணுமேங்கிறாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்காக என்கிட்ட வழி கேட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் அவங்கள பார்க்கவே இல்லை, இருங்க நான் போய் பார்த்து தேடி கூட்டிட்டு வரேன்ட்டு போறாங்க மீனாட்சி. அச்சோ மீனாட்சி வேற ரூமுக்கு போறாளே, தேடிக்கிது அம்பிகாவை பார்த்து கூட்டிட்டு வந்துருவாளா அப்படின்னு பதட்டத்தோட உட்காந்துருக்காங்க மீனாட்சி. என்னது எல்லாரும் காத்துட்டு இருக்கோமல்ல, இன்னும் கார்த்தி ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கான், நேரம் ஆயிட்டே இருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க. எங்க வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறாங்க அபிராமி. எல்லாத்தையும் காக்க வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற, ஒன்னும் புரியலையே. சரி மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு அருண் மீண்டும் கார்த்திக் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்றாங்க. டே கார்த்தி, உனக்கு எவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், கோயிலுக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போனேன், எங்கடா போனேன், இன்னும் ஏன்டா வரல, என்ன காரணம்னு கேட்குறாங்க. அண்ணே நான் வந்து சொல்றேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கார்த்தி அம்மாவுக்கு நீ வெளியில போயிருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. நீ எதுக்கு அம்மா கிட்ட சொன்னேன்னு கேட்குறாங்க. டே மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்கும்போது அம்மா திரும்ப கேட்கும்போது நான் என்னடா சொல்லட்டும், உண்மையை சொல்லித்தானே ஆகணுங்கிறாங்க. வேற வழியே இல்லாம தான் சொல்லிட்டேங்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன், அங்கே தான் வந்துட்டு இருக்கேன், போனை வையின்ட்டு கார்த்தி போனை கட் பண்ணிட்டு வராங்க. கார்த்தி போன் எடுத்து பேசிட்டான், இங்கே தான் வந்துட்டு இருக்கான், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், நீங்க டென்ஷன் ஆகாம இருங்கிறாங்க. சரிப்பாங்கிறாங்க. அடடே என்னது ஏன் புருஷா அத்தை கிட்ட ஏதோ ரகசியமா பேசுறாரு, கார்த்தி வேற இன்னும் மனமடிக்க வரல, இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஏமா நாளை ஆயிட்டே இருக்குது, சீக்கிரமா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு ஐயர் அவசரப்படுத்துறாங்க. இதோ வந்துருவாங்கிறாங்க. நாச்சியா என்னது இப்படியே சொல்லிட்டு இருக்கிறியே அப்படிங்கிறாங்க. அருணாச்சலம் நானாவது போய் கூட்டிட்டு வரேங்கிறாங்க. எங்க இருங்க இன்னும் 2 நிமிஷத்துல அவனே வந்துருவாங்கிறாங்க. அபிராமி எது மாப்பிள்ளை விஷயத்துல சம்மந்தி அம்மா ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க. ஜானகி என்னன்னு தான் தெரியலையேங்கிறாங்க. ஆமா நீ தேவையில்லாத கற்பனைக்கெல்லாம் போகாத, என்னன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்கிறாங்க தர்மலிங்கம். என்னது கார்த்தி இன்னும் வரமாட்டேங்கிறாரு, இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது அப்படியே மரண பயமா இருக்கு. கார்த்தி சீக்கிரமா வந்து என் கழுத்துல தாலியை கட்டுங்கன்னு எதிர்பார்ப்போட ரம்யா உட்காந்துருக்காங்க. அவசரமா எப்படியோ ஒரு வழியா மண்டபத்துக்கு வெளியில ஆட்டோ விட்டு இறங்கி ஓடி வந்து அத்தேன்னு கூப்பிட்டு வர்றாங்க. எல்லாத்துக்குமே அங்க ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது மணமேடையிலையும் தீபா மாதிரி உட்காந்துருக்கா, இங்க இருக்கிறவங்களும் தீபா மாதிரி இருக்காளேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இவ எப்படி தப்பிச்சு வந்தான்னு தெரியலையே, காரியம் கை கூடி வர நேரத்துல இவ தப்பிச்சு வந்திருக்காளே, இப்ப எப்படி இவளை சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு நினைக்கிறாங்க ரம்யா. தீபா மணமேடையில உட்காந்துருக்கா, அங்கொட்டியும் தீபா மாதிரி வந்து நிக்கிறாளே, இதுல எதுங்க நம்ம பொண்ணு தீபான்னு கேட்கறாங்க ஜானகி. அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல ஜானகி. ஏற்கனவே மாப்பிள்ளை வேற பிரச்சனையில் ஏற்பாடு போல இருக்கு. அத்தே நான் தான் தீபான்னு அபிராமி கிட்ட சொல்றாங்க. அப்ப இங்க உட்காந்துருக்கிறது யாருன்னு கேட்கறாங்க அபிராமி. அத்தே அது ரம்யா அத்தே, நான் தான் தீபான்னு தனக்கு தானே அறிமுகப்படுத்திக்கிறாங்க தீபா. ஐயோ இது இன்னும் புது குழப்பமா இருக்குதே, 2 பேருமே தீபா மாதிரியே இருக்கீங்களே, இதுல யார் உண்மையான தீபான்னு கேட்கறாங்க அபிராமி. அத்தே நான் தான்ங்கிறாங்க. ஏமா 2 பேருமே தீபா மாதிரியே இருக்கீங்களே, இது உண்மையான தீபா யாருன்னு அருணாச்சலம் கேட்கறாங்க. நான் தான் தீபான்னு சொன்னா எப்படிமா நம்புறதுங்கிறாங்க. என்னமாமா என்ன பார்த்தா உங்களுக்கு இன்னும் அடையாளம் தெரியல, நான் தான் மாமா உண்மையான தீபா. இப்ப ரம்யா என் உருவத்துல வந்துட்டு எல்லாத்தையும் ஏமாத்த பாக்குறா. எழுந்துருடி, இனிமே உன் வேஷமெல்லாம் இங்க செல்லாது, நான் தான் வந்துட்டேனால எழுந்துருடிங்கிறாங்க. யாரு ஏமாத்துறது, என் உருவத்துல நீ வந்துட்டு நீ தப்பிக்கலான்னு பாக்குறியாங்கிறாங்க. யாரு ஏமாத்துறா, இவதான் என்ன மாதிரி உருவத்துல வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாங்கிறாங்க. இல்ல இவதான் என்ன மாதிரி உருவத்துல வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தருக்கு எல்லாத்தையும் குழப்பம் பண்ண வந்திருக்கான்னு சொல்றாங்க ரம்யா. நீ தாண்டி போய் சொல்றேன்னு ஒருத்தர் மாத்தி பேசிக்கிறாங்க. ஐயோ நீங்க 2 பேருமே இப்படி மாறி பேசிக்கிட்டா நாங்க எப்படி உண்மையான தீபா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க அபிராமி. நான் இங்கே தானே இருக்கேன், என்ன பாத்துக்கிட்டே தானே இருக்கீங்க, இவதானே வெளியில இருந்து வந்திருக்கா, இவதானே பொய்யான தீபாவா இருக்கணுங்கிறாங்க. இதுல யார் உண்மையான தீபான்னு எங்களுக்கு தெரியல, உங்க பொண்ணு தீபா யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு தர்மலிங்கத்துக்கிட்ட ஜானகிட்டையும் கேட்கறாங்க அபிராமி. அம்மா நான் தான் உங்க பொண்ணு தீபா, என்ன அடையாளம் தெரியலையான்னு தீபா கேட்கறாங்க. அம்மா இல்ல அவங்கள ஏமாத்த பாக்குறான், நான் தான் உங்க பொண்ணு பெத்த பொண்ணு, உங்களுக்கு அடையாளம் தெரியலையான்னு கேட்கறாங்க ரம்யா. கல்யாணம் முறைப்படி நடக்கணும்னு நிறைய பேருக்கு காலக்கல்வி வேண்டுதல் செஞ்சு அது ஞாபகம் இருக்கான்னு கேட்கறாங்க தீபா. என் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்குதேன்னு திருப்பதி ஆண்டவருக்கு நீ வேண்டுதல் வச்சு கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நடந்தே போனீங்க, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கறாங்க ரம்யா. ஐயோ 2 பேரும் சொல்றது உண்மைதான், ஆனா இதுல யார் ரம்யா யார் தீபான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே சம்பந்திங்கிறாங்க ஜானகி. எங்கனால யார் தீபான்னு கண்டுபிடிக்க முடியல, பெத்த பொண்ணு உங்களுக்கு தெரியாம இருக்காது, நீங்களே கண்டுபிடிங்கிறாங்க. பெத்த அப்பா அம்மாவுக்கு வராத சோதனை வந்திருக்கு, இதுல யார் தீபான்னு எங்கனாலையும் கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க தர்மலிங்கம். என் ஃப்ரெண்டுங்கிறதுனால எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் ஏமாத்த பாக்குறியா, போய் ரொம்ப நேரம் நீடிக்குதுங்கிறாங்க தீபா. வேஷம் சீக்கிரமா கலைய போகுது பாருங்கிறாங்க தீபா. என்னோட வேஷம் ஒன்றும் கலையாது, உன் வேஷம் தான் கலைய போகுது பாருங்கிறாங்க ரம்யா. தைரியமா மடத்துல இருந்து என்ன கடத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு நீ இங்க வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு தைரியமா கொண்டிருக்கீல, கொஞ்ச நேரத்துல நீ
ரம்யாங்கிறத நான் நிரூபித்து காட்டுவேன்னு சொல்றாங்க தீபா. ஆமா அத்தை, இவ தான் உண்மையான தீபான்னு மீனாட்சி தீபாவை கை கட்டி சொல்றாங்க. இவ தான் உண்மையான தீபா, இவ ரம்யா தாங்கிறாங்க. எப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க அபிராமி. ஆமா, காலையில இருந்து இவ நம்ம கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் எரிஞ்சு விழுந்துகிட்டு தான் இருந்தாங்கிறாங்க மீனாட்சி. முகத்தை தொடறதுக்கே என்ன விடல, இப்பதான் அதுக்கான காரணமே எனக்கு தெரியுது அத்திங்கிறாங்க மீனாட்சி. தீபா மாதிரி மாஸ்க் மாட்டிட்டு வந்ததுனால தான் நம்மளை தொட விடாம தடுமாங்க. நம்ம தீபானா எப்பவுமே கலகலன்னு சிரிச்சு பேசிட்டே இருப்பா. ஆனா இவ காலையில இருந்து எங்க மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருந்தாங்கிறாங்க மைதிலி. மீனாட்சி அவ முகத்துல கை வைக்க போனதுக்காக மீனாட்சியே அடிச்சிட்டா. எல்லாம் பார்க்கும்போது இவ நம்ம தீபாவா இருக்க சான்ஸே இல்லைங்கிறாங்க மைதிலி. என்னது, உன்னை கை நீட்டி அடிச்சிட்டாளா? தீபா எப்பவுமே அக்கா அக்கான்னு பாசமா தானே இருப்பா, அப்படியெல்லாம் அடிக்கிற பொண்ணே கிடையாதே தீபா. அபிராமிக்கு இப்பதான் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. அச்சோ, என்னது, விட்டா மீனாட்சியும் மைதிலியும் குட்டியை குழப்பிருப்பாங்க போல இருக்கு, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏதாவது பேசி திசை தெலுப்பணுமே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ அத்தை, எனக்கு யாரோ மருந்து வச்சு என்னென்னமோ பண்ணிட்டாங்க, மீனாட்சி அக்காவை போய் நான் அடிப்பனா அப்படின்னு தீபா வேஷத்துல இருக்கிற ரம்யா அப்படி நடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு ஜூஸ்ல கூட ஏதோ கலந்து கொடுத்து என்ன வெறி பிடிச்ச மாதிரி பண்ண வச்சுட்டாங்கல்ல அத்தை, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் இப்பவும் ஏதோ பண்ணிருக்காங்க. ரம்யா தீபா மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்படியே போனா யார் தீபான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுங்கிறாங்க அபிராமி. அந்த இடத்துக்கு அம்பிகா தட்டு தடுமாறி இரு நான் வந்து சொல்றேன்னு தடுமாறிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் சரி, ரியாவும் சரி, ரம்யாவும் சரி, ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரியா இழுத்து போட்டு முக்காட்ட போட்டு நிக்கிறாங்க. ஐஸ்வர்யா அந்த பக்கமா திரும்பி நிக்கிறாங்க. ரம்யா அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்டு நிக்கிறாங்க. அம்பிகா, இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தா? உன்னைத்தானே நாங்க தேடிட்டு இருந்தோம்னு சொல்றாங்க அபிராமி. நான் இவ்வளவு நேரமா வராதனாலதான் உங்களுக்கு யார் தீபான்னு தெரியாம இப்ப கன்ஃபியூஷனா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே வந்திருந்தா தெளிவா தெரிஞ்சிருக்குங்கிறாங்க அம்பிகா. அப்போ இதுல யார் தீபான்னு உனக்கு தெரியுமா? சொல்லு அம்பிகா, சொல்லுன்னு கேக்குறாங்க அபிராமி. இதோ மணமேடையில நிக்குதே, இதுதான் டூப்ளிகேட் தீபாங்கிறாங்க அம்பிகா. இதோ இங்க நிக்குதே, இதுதான் உன்னோட உண்மையான மருமக தீபாங்கிறாங்க அம்பிகா. எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. ரெஸ்ட் ரூம்காக நான் போனேன், அப்ப நான் உள்ள இருந்ததை இவங்க 2 பேருமே கவனிக்கல, ரியாவும் ரம்யாவும். ஒருத்தி மாச கழட்டி போட்டுட்டாளுங்க. அப்பதான் நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து என்ன ஏதுன்னு கேட்டேன். இருங்கடி சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வெளியில வரதுக்குள்ளேயா மயக்க மருந்தை கொடுத்து என்னை அடிச்சு கட்டில் கடியில போத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க. இவ தான் தீபா மாதிரி மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கா. இவ ஒருத்தி மட்டும் இல்ல, இவ கூட இன்னொருத்தி இருந்தா அபிராமிங்கிறாங்க. அபிராமி, நான் சினிமாவில் மட்டும்தான் மாஸ்க் எல்லாம் போட்டு ஏமாத்துவாங்கன்னு நினைச்சேன், ஆனா நிஜத்திலையும் இப்படி எல்லாம் மாஸ்க் போட்டு எத்தனை பேர்த்தையும் ஏமாத்திருக்காங்க பாருங்கிறாங்க அம்பிகா. நான் ரெஸ்ட் ரூமுக்கு போனதுனாலதான் இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது, இல்லைன்னா உங்களுக்கு யாருக்குமே இது தெரிய வந்திருக்காதுங்கிறாங்க அம்பிகா. ஐயோ, இவங்க ஏதோ போய் சொல்றாங்க, நான் தான் உண்மையான தீபாங்கிறாங்க ரம்யா. ஆமாம்மா, நீ தான் உண்மையான தீபா. இதுக்காக தான் நான் கேரளாவிலேருந்து ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உன் கல்யாணத்தை நிறுத்தருக்கு வந்திருக்கேனா? இல்லை இவங்க போய் சொல்கிறாங்கன்னு ரம்யா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இருடி இவட வர இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா அப்படியே துணிச்சல போகிறாங்க. எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னை படுக்கப்பட்டு வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனதும் மாஸ்கை கிழிச்சு காட்டுறாங்க. ரம்யா அப்படியே குரங்கு தின இஞ்சி மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சியில் வாய் மேலே கை வச்சு நிற்கிறாங்க. அடி பாவி, உயிர் தோழின்னு நினைச்சோம், உயிர் எடுக்கிற தோழியா நீ அப்படின்னு பார்க்குறாங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ரம்யா துப்பாக்கி எடுத்து தீபாவுக்கு நேராக வைக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.